பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையோடு இருப்பதாக. சங்கீதம் 29:11 கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த உலகத்துல நாம் எதிர்க்கக்கூடிய பல சக்திகள், பல எதிர்ப்புகள் இருக்குது இல்லையா? அதுக்கு நம்ம ஆண்டு ஆயத்தம். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்படின்னு பிலிப்பு 4 சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் எப்படி சொல்றாரு? அவர் பயமுள்ள ஆவியை கூடாம பலமும் அன்பும் தெளிது. அப்போ ஒரு பலத்தை சபைக்கு, அவருடைய ஜனத்துக்கு தர விரும்புகிறார். என்ன பலம்? அது பிசிக்கலியான முதல் இந்த உடல் ரீதியான ஒரு பலம் தரார். என்ன பலன்? மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி அவர் பலப்படுத்துகிறார். ஆவியில பலன், மந்திரம், தந்திரம், ஏமாற்றம், தோல்வி, பயம், திகில், இதுல மேற்கொள்வதற்கு அவர் பலன் தருகிறார். இதுதான் தாவீது, பலனாகிய கர்த்தாவே நான் உன்னை அன்பு கூறுகிறேன், என்னை பலத்தினாலே இடைக்கட்டி. பாருங்க, என்ன அழகான வார்த்தை, என்னை பலத்தினால் இடைக்கட்டி. இன்னும் சங்கீதம் 97:10 படிக்கும் போது, என் கொம்பை அவர் காண்டாமிருகத்து கொம்பை போல மாற பண்ணுகிறார். யோசித்து பாருங்க, இந்த இறைவன் எவ்வளவு நல்லவர். அவருடைய ஜனத்திற்கு வருகிற தீமையை மேற்கொள்ள, போராட்டத்தை மேற்கொள்ள அந்த மனுஷனையும் உருவாக்குறார். இதுதான், நான் உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், மாலை ஒரு மதிலை தாண்டுவேன். பாருங்க, வெங்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு என் கைகளை யுத்தத்திற்கு நீ பயிற்சி கொடுக்கிறேன். தேவ மக்களை கலங்க வேண்டாம். ஒருவேளை நீ பலவீனா இருக்கலாம். பைபிள் அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, பலவீனனும் தன்னை பலவான் எனப்படுவானாக, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் அவர் உதவி செய்வது லேசான காரியம். தேவ மக்களை வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை, அற்புதத்தை தருவது தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை சோர்ந்து போயிட்டியா? நீதிமொழி 24:10 ஆபத்து வரும்போது கஷ்டம், சோர்ந்து போயிட்டியா? காலப்பட சோர்ந்து போனதுக்கு அவர் பலம் கொடுத்து, அவர் சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். இதுதான் தேவனுடைய ஸ்பெஷல். ஆண்டவர் தன் ஜனத்துக்கு பலன் கொடுத்து, இந்த பலன் எப்படிப்பட்ட பலன்? அவருடைய ஆவினாலே உண்டாகிற பலன். சரி, பலத்தினாலும் அல்ல, பராமரிசம் அல்ல, அந்த மாம்ச பலன் இல்ல, இது ஆவின் பலன். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களை பலப்படுத்தினார். அறிவில நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், திறவில பலவீனமாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் நீங்கள் பலவீனமாக இல்ல, ஒரு மனுஷன் எதிர்த்து போராடக்கூடிய சரீர பலன் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதர்களை அவர் பலசாலிகளை மாற்றுகிறார். ஏனவா? பலவீனர்களை தெரிந்து கொண்டாராம், உள்ளவைகளை அவமாக்கும்படி வீக் பர்சன் தெரிந்து கொண்டார். அதனால் தான் தேவ பிள்ளைகளை, அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தேவையான பலத்தை அந்தந்த நேரத்தில் தருவார். கலங்காது, நான் பலவீனா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணும் இல்லை, யாரும் இல்லை, கலங்காது. அவர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலம் தந்து என்ன பண்ணுவாராம்? சமாதானத்தை அருளி அவர்களை ஆசிரிப்பார். இந்த உலகத்தில் வேற சமாதானமே கிடையாது. இயேசுதான் நமக்கு சமாதானம். இயேசு அறிவிட்ட சமாதானம். சங்கீதம் 122:7 சொல்லுது, உன் அலங்கத்துக்குள்ள சுகம், உன் அரண்மனைக்குள்ள ஒரு சமாதானம். இந்த சமாதானம் எப்போ வருது தெரியுமா? இயேசு உன் வாழ்க்கையில என்ட்ராகும் போது அவர் உள்ளே வருது. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்ப இறைவனுடைய சமாதானம் இலவசமாய் கொடு. அதை வா, வருத்தப்பட்ட பாசம் எல்லாம் என்கிட்ட வா. அந்த மத்தேயு 11:28 வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். தேவ மக்களே, நீங்கள் எந்த நிலைமையில, எந்த இக்கட்டில், எந்த பொல்லாப்பில் இருந்தாலும் அவர் பலன் கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் சமாதானம். அந்த சமாதானம் இந்த பூமியில ஒரு மனுஷனால எடுக்க முடியாது, திருப்பி கொடுக்க முடியாது. இது தெய்வீக சமாதானம், தேவனிடத்திலிருந்து வருகிற சமாதானம். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். இந்த சங்கீதம் 29:11 படி தேவன் எப்பேற்பட்ட பலவீனலா இருந்தாலும் பலம் கொடுத்து, சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம், தரித்திரம், ஏழ்மையும் கஷ்டத்தோடு வாழ்ந்தவங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில் தங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.